மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்டத்திருத்தம் அரசியல் சாசன அடிப்படையை மீறியதாகும் என தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் நவாஸ் கனி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நவாஸ் கனி, வக்பு சட்டத்திருத்தம் அரசியல் அமைப்பு பிரிவு 40ற்கு எதிராக உள்ளது எனவும், வக்பு சொத்துகள் குறித்து தவறாக மத்திய அரசு சித்தரிக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறிய நவாஸ் கனி, சிறுபான்மையினரை ஒடுக்குவதையே மத்திய அரசு குறிக்கோளாக கொண்டுள்ளது என்றும் விமர்சித்தார். நாங்கள் இந்த சட்ட திருத்தம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கின்றது. பிரிவு 15, 16, 26 எல்லாம் மீறுகின்றது. ஒவ்வொரு மதக்குழுவினரும் தங்களுடைய மத விவகாரங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்ள முடியும் என்று இருக்கின்ற போது, இஸ்லாமிய மத விவகாரங்களிலே இஸ்லாமியர்களுடைய அந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு இஸ்லாமியர் அல்லாதவர்களை நியமிக்க வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் பாரபட்சமானது. எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பொது சொத்துக்கள் என்று சொல்லுவது பாரபட்சமானது. எப்படி ரயில்வே சொத்து, இராணுவத்திற்கான சொத்துக்கள் எல்லாம் பொதுவானது, அதுபோல வக்ஃபுனுடைய சொத்துக்கள் எல்லாம் பொதுவானது என்று சொல்வது தவறானது. இது இறை சொத்து, இறைவன் பெயரால் அர்ப்பணிக்கப்பட்டது, வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்கள். அந்தந்த வக்ஃபுகள் செய்தவர்கள் ஒவ்வொரு நோக்கத்திற்காக இந்த சொத்தை வக்ஃபு செய்திருக்கின்றார்கள். அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையிலே தான் அந்தந்த வக்ஃபுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை கண்காணிக்க வேலையை தான் வக்ஃபு வாரியங்கள், அந்தந்த மாநில வக்ஃபு வாரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் இந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக வக்ஃபு வாரியங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் குறைக்கக்கூடிய அளவிலே வக்ஃபு வாரியங்கள் எல்லாம் செயல் முடியாத அளவிற்கு வக்ஃபுகளிலிருந்து வரக்கூடிய சகாய தொகைகளை ஏற்கனவே குறைவாக இருக்கின்ற போது அது இன்னும் குறைத்து இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்படி இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சிறுபான்மையை ஒடுக்க வேண்டும், சிறுபான்மையிற்கு இவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றதா, இந்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே கொண்டு வந்த இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.